ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவெந்த வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜின் இனிய நாள் வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற ஒரு தலைப்பில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டின் ஒட்டுமொத்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்குமான ராசி பலன் சார்ந்த காணொளி. அதில் இன்று காலபுருஷனுக்கு 10வது லக்கணமான மகர லக்கணத்துக்குரிய மகர ராசிக்குரிய அடுத்து ஒரு வருட ராசி பலன் எவ்வாறு இருக்கும், எந்த கிரகங்கள் உதவிகரமாக இருக்கிறது, எந்த கிரகங்கள் பாதகமாக இருக்கிறது என்பது சார்ந்த ஒரு சின்ன ஆராய்ச்சி கலந்த தேடுதல். அந்த வகையில் தற்போது மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுவதுமாக விலகி இருக்கிறது. லக்னாதிபதி 3இல் போகிறார். ஒரு இடமாற்றம் உண்டு. லக்னாதிபதி 3இல் போகிறார். நட்பு வட்டம் விரிவடையும். இளைய சகோதர வர்க்கம், வெளிநாட்டு பயணம், சிறுதூர பயணம், இவை அனைத்தையும் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தையும் நல்ல கௌரவத்தையும் நல்ல வளர்ச்சியும் தர காத்திருக்கிறது. இதில் குரு திசையில் சனி புத்தியோ சனி திசையில் குரு புத்தியோ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த நிகழ்வுகள் நடக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மற்ற வேறு கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்தாலும் இந்த சனியினுடைய அந்தரமோ குருவனுடைய அந்தரமோ இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இடமாற்றமும் அந்த இடமாற்றத்தின் மூலம் ஒரு சந்தோஷமும் கௌரவமும் வளர்ச்சியும் நிச்சயமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்து குரு என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தை தன்னுடைய வீட்டை தான் பார்க்க போகிறார். அதாவது குரு தன்னுடைய பார்வை 9ஆம் பார்வையாக கடகத்திலிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான மீன ராசியை பார்க்கிறார். அது ஒரு நீர் ராசியை பார்க்கிறார். இதில் மகர லக்கண ராசியில் பிறந்தவர்களுக்கு நீர்நிலை சார்ந்த விஷயங்கள், கிணறு தோண்டுதல், ஆழ்துளை கிணறுகள் போடுதல் போன்ற விஷயங்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணுகிறது. வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி முதல் அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும் அந்த பிறந்த நாளைய கிரகத்தை கோச்சார குரு கடகத்துக்கு பயிற்சியானவுடன் பார்க்க போகிறார். அதற்கடுத்து 11ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். 3ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். புனர்பூசம், விசாகம் போராட்டாதிகள் பிறந்தவர்கள், பூசம், மனுஷம், உத்திரட்டாதிகள் பிறந்தவர்கள், ஆயில்யம், கேட்டை, ரேவதிகள் பிறந்தவர்கள், இந்த 9 நட்சத்திரக்காரர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சியும் திருப்திகரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட காத்திருக்கிறது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் சனி. காதலிப்பவர்கள், இடம் மாறி இடம் தொழில் செய்பவர்கள் மற்றும் ஜீவனம் செய்பவர்கள் மற்றும் உறவுகளிடம் இதுவரையில் இருந்த கசப்பு நீங்கி ஒரு தரமான உறவுகளை கொண்டாட வழிவகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தற்போது 2ஆம் இடத்தில் ராகு கேது, 2-8 ராகு கேது இருந்து முன்பின் தெரியாத புது மனிதர்கள் மற்றும் அந்நியர்கள் மற்றும் தந்தை வழி தாத்தா சம்பந்தப்பட்ட உறவுகள், தாய் வழி பாட்டன் சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக சின்ன சங்கடங்கள் தற்போது இருக்கிறது. அந்த சங்கடங்கள் 2ஆம் இடத்தை விட்டு அதனுடைய ஸ்தானத்துக்கு 12ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது, அதாவது வக்கரகதியில் பார்க்கும்போது லக்கணத்திற்கு வரப்போகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது லக்கணத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் குரு, இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை அற்புதமான நிலை என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது
சனி குருவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலத்தில் குருவனுடைய பார்வை பெறும் பொழுது அல்லது சனி தசையோ குரு தசையோ இருக்கும் பட்சத்தில் இது உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதற்கு அடுத்து இந்த அடுத்த ஒரு வருடம் குருவனுடைய பார்வையில் லக்னாதிபதியும் இருக்கப் போகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பொருளாதாரம் என்பது உங்களை சுணக்கமில்லாமல் வழிநடத்த ஏதுவாக அமையும் காலம் இது. சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கப் போகிறார். குரு சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ராகு கேது அவரவர்களுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலம். சற்று மந்த நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுவரையில் இல்லாமல் புது தொழில் தொடங்குவது, இடம் மாற்றம் செய்து சொத்துக்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள், போக்குவரத்து, பழக்க வழக்கங்கள் அனைத்தும் ஒரு நிறைவு தரக்கூடிய பராபவ வருடம் என்றால் அது மிகையாகாது. ஆனாலும் உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏனென்று கேட்டால் சுகஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்தில் சனியும் 12க்குரியவன் 12ஆம் இடத்தில் பார்ப்பதும் சற்று உடல்நலத்தில் ஏற்ற இறக்கம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை தருவதற்கு வாய்ப்பிருக்கு. குறிப்பாக பாரம் சம்பந்தப்பட்டது, நீர் உறுப்புகள் சம்பந்தப்பட்டதும் மற்றும் தோள்பட்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்போது சின்னதாக தலை காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து உங்களுடைய பிறந்தநாள் ஜாதகத்தில் லக்னத்தில் வக்கர கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த வக்கர கிரகத்தை ராகு கேது தோடும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபத்தியாக இருக்கும் காலத்தில் இதுவரையில் இல்லாத ஒரு புதிய முயற்சி உங்களுக்கு கைகூடி சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் அள்ளித்தரப்போகிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். வக்கரம் இல்லாத கிரகங்கள் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது சின்ன நெருடல்களையும் சங்கடத்தையும் தர காத்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருந்து அல்லது ஜென்ம காலத்திலேயே சனி இருக்கும் பட்சத்தில் இந்த புதன் சுக்கிரன் சனி இந்த எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடைமுறையில் இருக்கும் பட்சத்தில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு அபரிமிதமான யோகத்தையும் செல்வாக்கையும் தந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 7ஆம் இடத்தில் குருவுக்கு நட்பு கிரகமான சூரியன், சந்திரன், செவ்வாய் இவர்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த குரு அவர்களை கடக்கும் பொழுது ஒரு யோகத்தை தருகிறார். சுக்கிரன் இருக்கும் போதும் புதன் இருக்கும் போதும் யோகத்தை தருகிறார். ஆனால் சுக்கிரன் இருக்கும் போது அவருக்கு அந்த யோகம் உண்டு. ஆனால் அவரை சார்ந்து இருப்பவர்கள் அவரை ஒரு சின்ன பலகீனமான எண்ணத்தோடு விமர்சிக்கக்கூடிய தகுதியை தந்துவிடும். புதன் இருக்கும் பட்சத்தில் இவருக்கு செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் இவருடைய தாய்மாமன் உறவுகள், மனைவியினுடைய சகோதரர்கள் வகை ஒரு கசப்பும் சங்கடமும் காத்திருக்கிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள். இப்படி ஒரு கிரகம் ஒரு ராசியில் பயணிக்கும் காலத்தில் அந்த கிரகத்திற்கு நட்பு கிரகம் அந்த ராசியில் இருக்கும் பட்சத்தில் அது யோகத்தை தந்துவிடும். அதே தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் அந்த யோகம் நிரந்தரமானதாகவும் இருக்கும். தசாபுத்தி இல்லாத பட்சத்தில் அது கடக்கும் காலத்தில் நட்பு கிரகமாக இருந்தால் ஒரு சின்ன சந்தோஷத்தை காட்டிவிட்டு சென்றுவிடும். அடுத்து வரக்கூடிய ஒரு ராசியில் ஒரு கிரகம் பயணிக்கும் காலத்தில் அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் வரக்கூடிய கிரகத்திற்கு நட்பு கிரகமாக இருந்து அது அதிக பாகை பெற்ற கிரகமாகவும் இருந்து அதுவே யோகியாகவும் இருந்துவிட்டால் இந்த பெயர்ச்சியில் நட்பு கிரகம் தொடும் காலத்தில் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கிறது. அந்த வளர்ச்சி இந்த தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறைக்கும் செல்லும் என்பதை கருத்தில் கொள்ளலாம். ஆக குருவுக்கும் அதே நிலைதான், அதே சமயத்தில் சனிக்கும் அதே நிலைதான். இதில் அதிக பாகை பெற்ற கிரகமாக இருக்கும் பட்சத்தில் சுலபமாக அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே கிரகம் யோகியாக இருந்து குறைந்த பாகையானால் கொஞ்சம் சிரமப்பட்டு முயற்சி எடுத்து அந்த பலன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக மொத்தத்தில் மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி அள்ளித்தரக்கூடிய பொற்காலமாக இந்த பராபவ ஆண்டு அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் எண் 9791399649.
தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரர் பதம் காப்பதாமே.